ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 15வது சர்க்கம். அனுமான் சீதையைக் கண்டது. சதீட்சமானஸ் தத்ரஸ்தோ மார்க்க மானசஸ்ஸ மைதிலீம் அதேட்சமானம் ச மகிம் சர்வாம் தாமத் வைவைஷதா. அனுமான் சிம்சுபா மரத்தின் மேலிருந்து 4 பக்கங்களிலும் சீதையை தேடிக்கொண்டு பூமியையும் மரச்சோலைகளையும் உற்று பார்த்தார். கல்பகம் முதலிய தேவவிருஷங்களின் ஜோதியால் திக்குகள் பிரகாசித்தன. கோயில்கள் மதுரமாய் கூவின. அசோக மரங்கள் புஷ்பங்களாலும் பழங்களாலும் பாலசூரியனைப் போலும் நெருப்பைப் போலும் ஜொலித்தன. சகல ருதுக்களில் உண்டாகும் புஷ்பங்களும் அங்கே காணப்பட்டன. விசித்திர ரூபமுள்ள புஷ்பங்கள் ஆபரணங்களைப் போல் காணப்பட்டன. பழங்களாலும் புஷ்பங்களாலும் இலைகளாலும் அடிமுதல் நுனி வரையில் மறைக்கப்பட்டு பாரம் தாங்காமல் பூமியில் புரளும் அசோகம் முதலிய அநேக விருஷங்களைக் கண்டார். பட்சி கூட்டங்கள் கணக்கில்லாமல் வந்து விழுந்து கிளைகளில் இலைகளே இல்லாமல் செய்துவிடுவன போலிருந்தன. நடபாவிகளில் தங்கமயமான தாமரை முதலிய புஷ்பங்கள் பிரகாசித்தன. திவ்யமான வாசனையாலும் ரசத்தாலும் அந்த மனத்தை அபகரித்தது. மனிதர் பார்த்து சந்தோஷிக்கும் சகலவிதமான பட்சிகளும் மிருகங்களும் அங்கே காணப்பட்டன. உப்பரிகைகளாலும் அரசரின் அரண்மனைகளாலும் பலவகை ஆசனங்களாலும் கம்பளங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அநேக சுரங்கங்களாலும் நெருக்கமாக இருந்தது. எவ்விடமும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இந்திரனுடைய நந்தவனம் என்ற மனத்தை ஒத்திருந்தது. அந்த விருட்சங்களின் காந்தியால் அந்த பிரதேசம் முழுவதும் நெருப்பு பிடித்து எரிவது போல் தோன்றிற்று. ஆழமாய் வேரூன்றி செழிக்கும் புன்னை, ஏழிலைப்பாலை, சம்பகம் முதலிய மரங்களும் தங்கம், நெருப்பு, மை முதலியவளைப் போல் வர்ணமுள்ள அசோக மரங்களும் அங்கே காணப்பட்டன. அதிமனோகரமாய் வர்ணிக்க முடியாததான விசேஷ சோபையுடன் இந்திரனுடைய நந்தவனத்தை ஒத்து குபேரனுடைய சைத்திர ரதத்தை பரிகாசம் செய்வது போல் இருந்தது. புஷ்பங்களாகிற நட்சத்திரங்களால் ஆகாசத்தைப் போலவும் புஷ்பங்களாகிற இரத்தினங்களால் 5வது சமுத்திரத்தைப் போலவும் சகல ருதுக்களிலும் புஷ்பிக்கும் மரங்களாலும் தேன்மணம் வீசும் மரங்களாலும் பலவகை பட்சிகளாலும் மிருகங்களாலும் அவைகளின் விசித்திரமான துவனிகளாலும் வாசனைகளாலும் அந்த அசோகவனம் பரிசுத்தமான கந்தமாதன பர்வதத்தைப் போல் தோன்றியது. அந்த அசோகவனத்தில் சற்று தூரத்திற்கு அப்பால் யாகசாலை போல் கட்டப்பட்ட ஒரு மாளிகையை கண்டார். அது வெகு உயரமாய் 1000 ஸ்தம்பங்களுடன் வெண்மையாக கைலாச பர்வதத்தைப் போலிருந்தது. அதன் பவழப்படிகளும் தங்க மேடைகளும் கண்ணை பறித்தன. பிறகு அந்த சிம்சுகா விருஷத்திற்கு அருகில் உள்ள மாளிகையின் அருகில் ஒரு ஸ்ரீ இருப்பதைக் கண்டார். அவளைச் சுற்றிலும் ராட்சசிகள் கண்கொட்டாமல் காத்து கொண்டிருந்தனர். நெடுநாளாய் ஆகாரம் இல்லாமல் துரும்பு போல் இழைத்திருந்தாள். போதி படிந்த தேகத்தில் அழுக்கு படிந்து கிழிந்த தங்கமயமான ஒற்றை வஸ்திரம் சுற்றப்பட்டிருந்தது. தாமரை மலரற்ற தடாகம் போல் யுவதிகளுக்கு உசிதமான ஆபரணங்களின்றி அவள் காணப்பட்டாள். கண்ணீர் தாரதாரையாய் பெருகிக் கொண்டிருந்தது. சரத்காலத்தில் கருத்து வனவரிசைகளால் விளங்கும் பூமியைப் போன்ற சுருண்டு நீண்ட தலைமயிர் கருணாகத்தைப் போல் ஒற்றை பின்னலாய் இடுப்பிற்கு கீழே வரையில் தொங்கிக் கொண்டிருந்தது. தைரியமற்று அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள். மிகுந்த லജ്ജையுடன் தன் பர்த்தாவை விட்டு விரிந்த துக்கத்தால் வாடி துவைத்து கொண்டிருந்தாள். ஆனால் சகல பிரபஞ்சத்தையும் பதிவி விரதாக்னியால் கொளுத்தக்கூடியவள். அவள் படும் பாட்டை பார்த்து கல்லும் உருகும். ராமதியானத்தாலும் அவரை பிரிந்த சோகத்தாலும் மெய்மறந்தவள். மனம் குன்றி துக்கத்தைத் தவிர வேறு கதியில்லாதவள். தன் பிரிய ஜனங்களை விட்டு ராட்சசைகளின் நடுவில் அவள் இருப்பது தன் இனத்தை விட்டு பிரிந்த பெண்மான் நாய்களால் சூழப்பட்டது போல் இருந்தது. கஷ்டத்தை அறியாதவள், பரமசுகத்தை அனுபவிக்கத் தகுந்தவள், சொல்ல முடியாத துக்கத்தால் வாட்டப்படுகிறவள். அவள் ரூபத்தையும் அழகையும் சற்று யோசித்து பார்த்த பிறகுதான்
இவள் ஜானகி என்று அறிய முடியும். சுக்கிலபட்சத்தின் ஆரம்பத்தில் நிர்மலமான சந்திர ரேகையைப் போலும் புகையால் மூடப்பட்ட அக்னி ஜுவாலையைப் போலும் பிரிய நாயகனான சந்திரனை அடைய வேண்டிய ரோகிணியை அங்காரகன் என்ற குரு கிரகணம் பிடித்தது போல் தோன்றினாள். அழுக்கடைந்து இளைத்த தேகத்தையும் விசாலமான நேத்திரங்களையும் உடைய அந்த பெண்ணை நன்றாக கவனித்து பார்க்கையில் தகுந்த காரணங்களால் இவளே சீதை என்று மாருதி நிச்சயித்தார். இஷ்டமான ரூபத்தை எடுக்கக்கூடிய ராவணன் எடுத்து கொண்டு போகையில் எவளைக் கண்டேனோ அவளுக்கு விளக்கும் ரூபத்தில் பேதமில்லை. பூர்ண சந்திரனைப் போன்ற முகமண்டலத்தையும் மன்மதனுடைய வெள்ளை போன்ற புருவங்களையும் தாமரை இதழ்களைப் போல் மலர்ந்து செவ்வரி படர்ந்து மான் குட்டியைப் போல் மிரண்டிருக்கும் நேத்திரங்களையும் கருத்த தலைமயிரையும் கருத்து வளைந்திருக்கும் இமைகளையும் கோவை கனி போன்ற உதடுகளையும் சிறுத்த இடையையும் கவனிக்கையில் சீதை என்றே தோன்றுகிறது. தேககாந்தியால் சகல திக்குகளும் இருள் நீங்கி பிரகாசிக்கின்றன. கங்கள் பொருத்தமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மன்மதனின் பத்தினியான ரதியைப் போல் அழகுள்ளவள். பூர்ணிமா சந்திரனைப் போல் சகல பிராணிகளும் பார்க்க விரும்பக்கூடியவள். அவயங்கள் உத்தம லட்சணங்கள் பொருந்திருக்கின்றன. பூமியில் உட்கார்ந்து பெருமூச்சு விடுவதால் தவம் செய்வதைப் போல் தோன்றுகிறாள். ஆனால் நாகராஜனுடைய பத்தினியைப் போல் நெருங்க முடியாதவள். புகை கூட்டத்தால் மறைக்கப்பட்ட அக்னி ஜுவாலையைப் போல் பெரும் துக்கத்தால் மறைந்த பிரகாசத்தை உடையவள். சந்தேகமான அர்த்தங்களை உடைய மனு முதலிய மகரிஷிகளின் ஸ்மிருதி வாக்கியங்களைப் போலும் க்ஷீணமான சம்பத்தைப் போலும் அவநம்பிக்கையால் தடையுற்ற சிரத்தையைப் போலும் நிறைவேறாத ஆசையைப் போலும் விக்னங்களால் தடைப்பட்ட காரிய சித்தியைப் போலும் கலங்கின புத்தியைப் போலும் அநியாயமான அபவாதத்தால் கெடுக்கப்பட்ட கீர்த்தியைப் போலும் நீருண்ட மேகங்களால் மறைக்கப்பட்ட சந்திர காந்தியைப் போலும் வேத சுருதிகளின் ஆதாரமில்லாமையால் பிரசித்தியற்ற வேத விரோதமான வித்தையைப் போலும் அடிக்கடி வேதாத்தியானம் செய்யாததால் மறைந்து போன வித்தையைப் போலும் காணப்படுகிறாள். தன் பிரிய நாயகனான ராமனை பிரிந்து அவரை அடைவேனா என்று ஏக்கம் பிடித்து ராவணன் தொட்டு எடுத்ததால் தேகம் குன்றி அனாதையாக என் ஆபத்து நேருமோ என்று 4 புறங்களிலும் பயத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறாள். கண்ணீரால் முகம் கருத்து உத்தம பூஷணங்களை அணிந்து கொள்ள தகுந்தவளாலும் ஆபரணங்கள் இல்லாமல் இருக்கிறாள் என்று யோசித்தார். அனுமான் அவளை அடிக்கடி பார்த்தும் அவருக்கு சந்தேகம் தீரவில்லை. வியாகரணமும் சாஸ்திர பரிச்சயமும் இல்லாதவன் ஒரு வாக்கியத்திற்கு விபரீதமான அர்த்தத்தை தரும் வாக்கியத்தை கஷ்டப்பட்டு அறிவது போல் யாதொரு அலங்காரமும் இல்லாத ஸ்திதியில் இவள்தான் ஜானகி என்று கஷ்டப்பட்டு அறிந்தாள். பிறகு விசாலமான நேத்திரங்களையும் சுத்தமான நடத்தையும் உடைய சீதையை வேறு சில காரணங்களால் அடையாளம் கண்டுபிடித்தார். அவள் இருக்கும் இடத்தைச் சுற்றிலும் கவனித்து பார்க்கையில் அவள் எந்த ஆபரணங்களை அணிந்திருந்ததாக ராமன் தனக்கு சொல்லியிருந்தாரோ அவையெல்லாம் மரக்கிளைகளில் தொங்கவிடப்பட்டிருந்தன. விசித்திரமாய் செய்யப்பட்ட கம்மல், கர்ணப்பூ முதலிய கர்ணாபரங்களும் பவளத்தாலும் நவமணிகளாலும் பிரகாசிக்கும் கடகம், சங்கிலி, மோதிரம் முதலிய பூஷணங்களும் பர்த்தாவை பிரிந்த விரகாக்னியால் கருத்திருக்கின்றன. வெகு காலம் அணிந்தபடியால் அவைகளை கழற்றின பிறகும் அந்த அடையாளங்கள் இருக்கின்றன. ஆகையால் ராமன் எனக்கு சொன்ன பூஷணங்கள் இவைகளே என்று நிச்சயித்தார். ஜானகி தேகத்திலிருந்து எந்த ஆபரணங்கள் கலந்து வீழ்ந்தனவோ அவை இங்கே இல்லை. எவை விழவில்லையோ அவை இங்கே இருக்கின்றன. சீதையை அபகரித்து கொண்டு போகையில் ரிஷிமுக பர்வதத்தில் விழுந்த தங்கமயமான பச்சை உத்திரியத்தையும் மதுரமாய் சப்திக்கும் ஆபரணங்களையும் விட்டெறிந்தவள் இவளே. இப்பொழுது தரித்திருக்கும் வஸ்திரம் வெகு நாளானதால் அழுக்கடைந்து கிழிந்திருக்கிறது. ஆனாலும் என்னால் ரிஷிமுக பருவத்தில் பார்க்கப்பட்ட வஸ்திரத்தின் வர்ணத்திலும் காந்தியிலும் பேதமில்லை. ராகவனுடைய பிரியமான மகிழ்ச்சியும் அதிவிரதையும் சொர்ண காந்தியும் உடையவளான இவள் நரந்தாளன் ராமன் மனத்தில் எப்பொழுதும் குடியிருக்கிறாள். அவளே இவள் என்பதில் சந்தேகமில்லை. எவளை குறித்து ராமன் வெகு காரணங்களால் பரிதவிக்கிறாரோ அவள் இவளே. ஒவ்வொருவரும் தன்னை சேர்ந்த ஸ்திரீகளுக்கு ஆபத்து நேரும்போது அவர்களை ரட்சிப்பது சகஜம்.
நாம் அப்படி செய்ய முடியாமல் போயிற்று. இந்த இரக்கத்தாலும் அண்டினவர்களை கைவிடுவதில்லை என்பது நமது பிரதிஜை என்றோ. எல்லோரும் தடுக்கும் பொழுது என்னையே இரட்சகனாய் ஆசிரியித்து மனத்திற்கு வந்து என்னுடன் சகல கஷ்டங்களை அனுபவித்தவளை கைவிட்டேனே என்ற உருக்கத்தாலும் புருஷனின் பாரியை என்ற ஸ்ருதிப்படி அக்னி சாட்சியாய் நம்மை பர்த்தாவாக அடைந்தவனை இழந்தேனே என்ற சோகத்தாலும் என் அன்பிற்குரிய நாயகியை பிரிந்தும் இன்னும் இந்த பாழும் பிராணன் போகவில்லை என்று இரகாக்னியாலும் ராமர் தவிக்கிறார். இவ்விருவருடைய சரீரம் கர சரணாகதி அவயவங்களுடைய மேன்மையும் ஒரே விதமாக இருக்கின்றன. ஆகையால் இந்த பெண்மணி அவருக்கு தகுந்தவளே. இவருடைய மனம் அவருடையத்திலேயே வேரூன்றிருக்கிறது. அவருடைய மனம் இவருடையத்திலேயே நாடியிருக்கிறது. அதனால் தான் இவ்விருவரும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மால்யபான் என்ற பருவத்தில் ராகவன் சீதையின் பிரிவை சகிக்காமல் புலம்பின பொழுது இதென்ன விபரீதம். வசிஷ்ட மகரிஷியின் சிஷ்யராம், வேதாந்தங்களை கரைகடைந்தாராம், சகல கஷ்டங்களையும் சகிக்க வல்ல சத்திரிய வீரராம், யாரோ ஒரு ஸ்ரீயை விட்டு பிரிந்ததற்காக இவ்வளவு பாடுபடுகிறார் என்று நான் நித்திய பிரம்மச்சாரியானதாலும் விஷயங்களில் விரக்தனாலும் பரிகாசம் செய்தேன். இப்பொழுது இவளுடைய சௌந்தரியத்தையும் தீனஸ்தியையும் கண்ட பிறகு எனக்கு புத்தி வந்தது. இந்த சமுத்திரத்தை தாண்டினது ஒரு பெரிய காரியம் என்று எண்ணியிருந்தேன். இவளை பிரிந்தும் இன்னும் ராமன் தேகத்தை வைத்துக் கொண்டிருப்பதால் ஒரு பெரிய செய்ய முடியாததை செய்து வருகிறார் என்று நினைக்க வேண்டும். அவருடைய சோகத்தால் அவர் அழியவில்லை. இந்த உத்தம ஸ்ரீயை பிரிந்து ஒரு முகூர்த்தமாவது அவர் பிழைத்திருப்பது அசாத்தியமான காரியம். அவருக்கென்ன மகாபிரபு ராஜ்யத்தை ஆளவும் யானை குதிரைகளை பழக்கவும் யுத்தம் செய்யவும் மாத்திரம் தெரியுமே ஒழிய உத்தம ஸ்ரீயின் பிரீதியை கொஞ்சமாவது அனுபவித்தவர் அல்ல. என்ன பிரபு தனக்கு கீர்த்தியையும் தேஜஸையும் விருத்தி செய்யும் இவளை பிரிந்தும் பிரபுத்துவம் உண்டோ? தன்னை அண்டினவர்களை கைவிடும் பிரபுவும் உண்டோ? சீதையோ பர்தாவிற்கு உட்பட்டவள். அவருடைய ஆக்ஞை இல்லாமல் தன் தேகத்தை விடக்கூடாது. ராமனோ சுதந்திரர். இந்த தேகம் தானதல்லவே, ஒரு காரியத்திற்காக எடுத்துக்கொண்டதுதானே. போகங்களை அனுபவிப்பதற்காக தேகத்தை வைத்துக் கொள்கிறதோ, துக்கத்தை அனுபவிப்பதற்காக வைத்துக் கொள்கிறதோ? பலவந்தமாய் பிராணனை விடலாமோ என்றால் பிராணனை போக்க சோகம் ஒன்றே போதாதோ என்று எண்ணி அழுக்கடைந்த வஸ்திரத்துடன் உபவாசத்தால் இழைத்து நாயகனை தியானித்துக் கொண்டிருக்கும் சீதையை பார்த்து அனுமான் சந்தோஷமடைந்தார். தன் புத்தியில் குடிகொண்டிருக்கும் ராமமூர்த்தியை தியானித்து உண்மையை திரும்பி அடையும்படி தன் பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் உத்தமியை பத்தினியால் அடைந்த நீரன்றோ பாக்கியசாலி என்று சோஸ்திரம் செய்தார். ஏவம் சீதாம் ததா திருஷ்டுவா திருஷ்ட பவன சம்பவா ஜகாமா மனசா ராமம் பிரசசன்ம சதம் பிரபும். இத்துடன் சுந்தரகாண்டம் 15வது சர்க்கம் முடிவடைந்தது. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி.